பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் புதிய ஆண்டுல நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் விலையேறப்பட்ட நாட்களாக ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக 1 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. அது தேவ வசனத்தினாலும் பரிசுத்த ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு உதவியாக, நமக்கு ஒத்தாசையாக, நமக்கு கம்ஃபர்டாக தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு நாம் திருப்பும் போது அதுல முதல் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னபோது சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் வருகிறதற்கு முன்பாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அது நல்லது என்று தேவன் கண்டார். முதல் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து அல்லது தேவன் உண்டாக்கி அது நல்லது என்று கண்டு தேவன் அதை மனுஷனுக்கு நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 12வது வசனத்துல, பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் அதை நல்லது என்று கண்டார். தங்கள் ஜாதி விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இன்றைக்கு பாருங்க, ரொம்ப அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப ரிசர்ச் பண்ணி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அவைகள் நம்முடைய சரீரத்துக்கு கூட பல ப்ராப்ளத்தை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் படைத்து நல்லது என்று கண்ட காரியங்கள்ல நாம் பாருங்க, அந்த காரியங்கள்ல நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் நமக்கு ஆசீர்வாதம். 21வது வசனத்துல, தேவன் மகாமச்சங்களை ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இன்னும் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 25வது வசனத்துல படிக்கிறோம். 25வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அதுல விதமாக சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களை ஜாதியான நாட்டு மிருகங்களை பூமியில் உருவூறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, 31வது வசனத்துல, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது என்று பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் தேவன் உண்டாக்கினது எல்லாம் நல்லவைகளாக இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் அதில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர், உடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர், அந்தகார கிரிகள் மேல் ஜெயம் கொடுக்கிறவர், பிசாசின் கிரிகள் மேல் ஜெயம் கொடுக்கிறவர்.
தெய்வீக சமாதானத்தினால், தெய்வீக சந்தோஷத்தினால் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆசீர்வதியும். ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தவைகளை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை கொடும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.